தனுஷ் தாறுமாறு தக்காளி சோறு நானா 50வது படம் வெற்றி சக்சஸ்ஃபுல். தங்கச்சிக்காக எழுதினுக்கிறார். ஆசா இருக்கு தல படம். குடும்பங்கள் கொண்டாடும் படம். அதுல வந்து தனுஷ் தூக்கி சாப்பிட்டாரு. வழக்கம் போல தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா செம்மையா இருக்கு. ஸ்டண்ட்லாம் நல்லா இருக்கு. வேற லெவல் தானே. இதான் தல்லனா அப்படிதான் இருக்கணும். 50வது படம் வெற்றி சக்சஸ்ஃபுல். தங்கச்சிக்காக எழுதினுக்கிறாரு. சூப்பர். வேற லெவல் படம். வேற லெவல். என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். தங்கச்சிக்காக எழுதினுக்கிறாரு. நல்லா இருக்கு. ஆசா இருக்கு தல படம். சூப்பரா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. போய் சொல்றோம். நல்லா இருக்கு. படம் சூப்பர். நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. பரவாயில்ல. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஜி நைஸ் ஃபிலிம். நல்லா இருந்துச்சுடா. நல்லா இருந்துச்சு. தனுஷ் ஆக்டர் சூப்பர் தர. செம்ம சூப்பர். சூப்பரா இருக்கு. செம்ம சூப்பர் சென்டிமெண்ட். சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா ஆவரேஜ். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதான் சூப்பரா இருக்கு. சூப்பரா சக்சஸ் ஆகும். இந்த வருஷத்துக்கு இதுதான் வந்துட்டு சிறந்த படம். குடும்பங்கள் கொண்டாடும் படம். சூப்பரா இருக்கு. சென்டிமெண்ட் பார்த்து என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. மொத்தம் தேவை முழுசா ரொம்ப ஃபீல் ஆயிட்டாங்க. கண்டிப்பா இன்னொரு டைம் கூட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்சபிள். படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட இல்ல, ஒரே ரத்தமா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். சூப்பர். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா சூப்பரா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. மாஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. வெரி நைஸ். நல்லா இருக்கு. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பங்கம் ப்ரோ. செம்மையா இருக்கு. செகண்ட் ஆஃப் சூப்பரா இருக்கு. லைட்டா லாக் இருக்கு. ஆனா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம். ஒன் டைம் ஆச்சு. நல்லா இருக்கு. ஃபைட்டிங் சூப்பர். பிஜிஆர் நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. படம் சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு. அதெல்லாம் பக்காவா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை. சூப்பர் பார்க்கலாம். தனுஷுக்காக பார்க்கலாம். படம் சும்மா வேற லெவல். செமையா பண்ணியிருக்காரு தனுஷ். நல்லா தனுஷ் நல்லா நடிச்சிருக்காப்புல. ஸ்டோரி சிம்பிள் தான் ப்ரோ. ஃபைட் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. மியூசிக்காக வரலாங்க. படம் ரொம்ப நல்லாவே இருக்கு. நல்லா இருக்கு. பிஜிஎம்மா டைரக்ஷன்லாம் பாருங்க. தனுஷ் தான் டைரக்ஷன் பண்ணா நம்ப மாட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா செல்வராகவும் நாங்க ஒன்னா வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. நல்ல ஒரு எமோஷனல் த்ரில்லர் தான் கண்டிப்பா படம். எஸ் ஏ சூர்யா ஆக்ஷன் நான் சொல்லிக்க முடியாது. அது எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அல்டிமேட்டா தான் இருக்கு. கண்டிப்பா அதுல வந்து தனுஷ் தூக்கி சாப்பிட்டாரு. எப்பவுமே சொல்லுவீங்க எஸ் ஏ சூர்யான்ட்டு. ஆனா எஸ் ஏ சூர்யாவோட ஆக்டிங் வந்து தனுஷ் தூக்கி சாப்பிட்டாரு. அதுதான் உண்மை. ஏன்னா டைரக்ஷனும் சரி இதுவும் சரி. தங்கச்சி சென்பில்லாம் நல்லாவே அது எக்ஸ்பெக்ட் பண்றதோட நல்லாவே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோட அல்டிமேட் தான். அந்த ஒரே சாங் அந்த ஓகி சாங் ஃபேமிலி ஒரு கண்டிப்பா அது ஃபேமிலி 100% ஃபேமிலி சாட்டிஸ்ஃபை. ஃபேமிலி பேக்கேஜ்ன்றதை விட அது ஏ சர்டிபிகேட் படம். அதுக்காக நாம இன்னும் பண்ண முடியாது. ராயனா ராவணனா அப்படிதான் படம் போகும். அது 10க்கு 10
மார்க் கண்டிப்பா யாருக்கு கொடுக்கலாமோ இல்லையோ தனுஷ்காகவும் எஸ் சூர்யாக்காகவும் கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஒண்ணும் இல்ல, தரமான படம். அந்த ரத்த காட்சிகள் இருக்கு, நிறைய இந்த மாதிரி இருக்கு. அதுக்கோசரம் தான், மத்தபடி ஒண்ணும் இல்ல. யூஎஸ் சர்டிபிகேட் வாங்கலாம் ஒண்ணும் இல்ல, அது ஒரு சர்டிபிகேட் தான். மத்தபடி ஃபேமிலி எல்லாம் பார்க்கலாம். அது ஒரு ரொம்ப அந்த மாதிரியான காட்சிலாம் இல்ல. நீங்க வந்து ஃபேமிலி ஓரியன்டா பார்க்கலாம். ஒரு நல்லாவே ஒரு கதைகள் தான். இது வந்து புதுசான ஒரு இது, புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. கதையும் வந்து ஓரளவு நம்ம ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு, இப்படிதான் இருக்கும்ட்டு. ஆனா ட்விஸ்ட் வந்து இதாகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவு போயிட்டு இருக்கு, இது அப்படிதான் நடக்கணும். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி அது வந்து கதையை ட்விஸ்ட் பண்றாங்க, கதையை ட்விஸ்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா போகும், என்னடா அது இப்படி இப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வந்துட்டே இருக்கும். நம்ம ஒரு ப்ரிடிக்ட் பண்ணணும். கண்டிப்பா அந்த ட்ரைலர்ல பார்த்து கூட கதை இப்படிதான் நினைச்சிருந்தோம், ஆனா கதை அந்த மாதிரி இல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் இப்படிதான் போகும்னு நினைக்கும், ஆனா அந்த மாதிரி இருக்காது. அதுலயும் ஒரு திருத்தம். இது வந்து தனுஷோட வந்து பாத்தீங்கன்னா 50வது படம்ன்றது ஒரு ஒரு சிறப்பான படம், ஒரு ஆல் டைம் ஹிட்ன்ற மாதிரி. டாப் 5ல ஒரு டாப் 2 டாப் 3க்குள்ள வந்துடும் இந்த படம். எப்பவுமே நல்லா ஒரு பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல. இப்போ அந்த 250 ரூபா 200 ரூபா ஒரு டிக்கெட் கொடுத்து பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பான ஒர்த்தான படம் இது. எல்லாரும் வந்து பார்க்கணும் கண்டிப்பா. நன்றி. தனுஷ் தாறு மாதிரி தக்காளி சோறு நானா